வயதிலே கேட்டு 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 அதனால தான் என்னுடைய படங்களில் நான் கதாநாயகிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தேன். பெண்களுக்கு பெண்ணியம் சார்ந்த அதிகமான கதைகளை பண்ணேன். அது கூட ஒரு காரணமாக இருக்கும், சப்கான்சியஸ் பயந்து கூட காரணமாக இருக்கும்ட்டு சொல்லி அவர் கேவி சார் எழுதுறாரு. அப்போ தான் அந்த மெழுகுவர்த்தி பார்க்க எம்ஜிஆர் வர்றார். இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் வரும்போது இதை கவனிக்கிறார். இதை கவனிச்சுட்டு மேடையில் சொல்கிறார், இந்த நாடகம் பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு, தாய்மை என்பது எல்லாரும் சொல்கிறாங்க, தாய்மை என்பது எல்லா சோகங்களையும் தன்னுடைய மகனுடைய தன்னுடைய புத்திரன் தன்னுடைய புத்திரி எல்லா சோகங்களையும் அது தாங்குகிற சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. சோகங்களே இல்லாமல் பண்ணுறவ தாய், துன்பங்களே இல்லாமல் பண்ணுறவ தாய். எந்த துன்பத்தையும் அவன் இல்லாமல் செய்வாளை தவிர சுமக்க மாட்டா, அவள் தான் தாய் அப்படின்னு சொல்லி தாய்மைக்கே ஒரு புதிய ஒரு அர்த்தம் சொன்னவர் திரு எம்ஜிஆர் அவர்கள்னு சொல்லி திரு கேபி சார் சொல்கிறார். அதனால தான் அவர் கேபி சாருடைய அந்த மெழுகுவர்த்தி பார்த்தவருடைய அது படமாக்கலான்னு கூட எம்ஜிஆர் முயற்சி பண்ணார். அவரே நடிக்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் வந்ததான்.